பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சக்கரியா 10:6 அவர் நம்மளை நிலைநிற்க பண்ணுகிறார். அவர் நம்மளை நிலைநிற்க பண்ணுகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 22:9 படியாக சங்கீதம் 22:9 அவர் நம்மளை கர்ப்பத்தில் நின்று எடுத்தவர். அவர் உற்பத்தி ஆனது முதல் கொண்டு அவர் நம்மளை ஆதரித்தாங்க, நம்மளை வளர்த்து விட்டாங்க. கர்ப்பத்தில் காப்பாற்றினவர் எல்லாம் அவர் தான். சங்கீதம் 139:13 படி கர்ப்பத்திலே காப்பாற்றப்பட்டவர் அவர் தான். அதனால நம்ம நிலைக்க பண்ணுவார். எவைகளிலெல்லாம் நம்ம நிலைத்து இருக்கணும் சொல்லி நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 7:24 அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் நிலைத்திருக்க பண்ணணும். அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைக்க பண்ணுவார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 3:1 அவருடைய பிள்ளைகளாக ஆனதினாலே அவர் நம்மளை நிலைக்க பண்ணுவார். அடுத்ததாக தேவ சித்தம் செய்யப்படும்படியாக நம்மளை நிலைநாட்டுவார், நிலைத்திருக்க பண்ணுவார். பாவம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மளை நிலைக்க பண்ணுவார். ஆவியின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக நம்மளை நிலைக்க பண்ணுவார். அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும்படியாக நம்மளை நிலைக்க பண்ணுவார். கர்த்தருடைய சித்தம் நம்ம நீடித்து வாழணும், நிலைத்திருக்கணும், கனம்பொருத்தினவங்களாக நாம் இருக்கணும். நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், வேதத்தை நிறைவேற்றணும், அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும். இதுக்காக தான் நம்மளை அழைச்சி கர்ப்பத்திலேருந்து காப்பாற்றி அழைச்சி நிலைநிறுத்தினதனோட நோக்கமே இதுக்கு தான். அடுத்ததாக இயேசுவினுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாங்க. கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கணும். அவரை போல் நாமளும் அன்பு காட்டணும். அதெல்லாம் தான் அவரோட சித்தம். அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நம்மளை நிலைநாட்டுவார். அதிக கனி கொடுக்கணும், மற்றவங்களை கனி கொடுத்து அவர் மற்றவங்களோட பசி ஆட்டணும், வேதனை மாற்றணும், ஆதரிக்கணும். இதெல்லாம் தான் அவரோட சித்தமாக இருக்குது. அடுத்ததாக இயேசுவின் சீஷராக நம்ம நிலைத்து நிற்கணும், நிலைநிற்க பண்ணுவார். அவருடைய சீஷராகும்படி நம்மளை நிலைத்து நிற்க பண்ணுவார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக இந்த பூமியில் கர்த்தர் ஜீவனை கொடுத்து நிலைநாட்டி வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவருடைய சித்தம், அவருடைய ஊழியம் செய்யணும், கனி கொடுக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். எத்தனையோ காரியங்கள் உண்டு. அநேகரை நீதிக்குள்படுத்தணும், ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லணும். நாம் அவர் நம்மளை காப்பாற்றினது இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம். எத்தனையோ சந்தர்ப்பங்களை நம்ம உயிர் போக வேண்டிய சூழ்நிலைகளும் வந்திருக்குது. எத்தனையோ மரணத்தில் நம்ம சந்தித்தோம். ஆனால் இதெல்லாம் காப்பாற்றினோட நோக்கம் அதுதான். இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கேட்குறவங்களெல்லாம் அப்படி நிலைக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.